ஆந்திர மாநிலம் சிந்தபர்த்தி அருகே தெலுங்கு தேசம் கட்சியின் பிரச்சார வாகனத்தை விரட்டிச் சென்று மர்ம நபர்கள் தீ வைத்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், வணக்கம். தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன, விவரிங்க. ஆந்திர மாநிலம் அன்னமய மாவட்டத்தில் உள்ள தீலேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சித்தப்பருத்தி என்ற இடத்தில் இன்று தெலுங்கு தேச கட்சியினர் பிரச்சாரத்திற்காக ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தீலேரியில் இருந்து பிரச்சார வாகனம் சித்தப்பருத்திக்கு கொண்டு வரப்பட்டது. வரும் வழியில் அந்த வாகனத்தை பின்தொடர்ந்த 2 நபர்கள் மாஸ்க் அணிந்தபடி அந்த வாகனத்தை பின்தொடர்ந்தனர். பின்தொடர்ந்து அந்த சித்தப்பருத்தி அருகே வந்து கொண்டிருந்த பொழுது அந்த வாகனத்தின் மீது வந்த இருவரும் அதன் மீது பெட்ரோலை ஊற்றி அதனை தீ வைத்துக் கொளுத்தினர். இதனை கவனிக்காத ஓட்டுநர் அந்த வாகனத்தை தொடர்ந்து ஓட்டிக் கொண்டு சென்ற நிலையில் தீப்பிடித்து எரிந்ததை கவனித்த ஓட்டுநர் உடனடியாக வாகனத்தை நிறுத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். அவர் சிறிது லேசான காயங்களுடன் தப்பித்த நிலையில் வாகனமானது முழுமையாக தீயில் எரிந்து நாசமானது. இதனை அறிந்த தெலுங்கு தேச கட்சியினர் உடனடியாக அந்த இருவரையும் கைது செய்ய வேண்டும் என சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் அவர்களுக்கு உறுதி அளித்து இன்னும் 1 மணி நேரத்தில் அந்த இருவரையும் கைது செய்து விடுவோம், தயவு செய்து இங்கு ஈடுபட வேண்டாம், அதாவது போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம் என கலைத்து சென்றனர். இதனால் அங்கு அந்த பகுதியில் பெரும் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சரவணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.